அதே புதன் அங்க இருக்கிற வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சூப்பரா இருக்க போகுது. 3ஆம் இடங்கிறது கைப்பகுதிங்க. புதன் அங்க இருக்கும்போது கை நிறைய பணம் சேர போகுதுன்னு அர்த்தம். செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே மேஷத்துல பலமா இருக்கிறார். அதுவும் 20ஆம் தேதி வரைக்கும் அங்கதான் இருக்க போகிறார். உங்களுடைய வேலைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, 20ஆம் தேதிக்குள்ளேயே வைத்துக் கொள்ளுங்கள். மனதிற்குள்ள கொஞ்சம் பயம் இருக்கும், பட் வெளியே வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்ப தைரியமான ஒரு தோற்றத்தை கொண்டவர்கள் தான் இந்த மேஷ ராசிக்காரங்க. அப்படி பார்க்கும்பொழுது இப்ப இன்னும் தைரியம் அதிகமாகும். இழந்த சொத்துக்களை மீண்டும் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமா வரும். செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் யாராலும் உங்களை அசைச்சிக்கவே முடியாது. அப்ப எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை உங்க ஜாதகத்துல ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகுது அப்படின்னா, பண வரவு தடை இல்லாம வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்கும். உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். அங்க போ, அங்க வா, இங்க வா அப்படின்னு என்ன நீங்க சொன்னீங்கனாலும், யாருகிட்ட என்ன பேசுனீங்கனாலும், நீங்க தப்பாவே சொல்லி கொடுத்தீங்கனாலும் நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு கடன் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை அடைக்கிறதுக்கு உண்டான பண வரவு நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதி உங்களுக்கு குருவோட இருக்காரு. 6ஆம் அதிபதி 6ஆம் இடம் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட கிரகம். அதுவே உங்களுக்கு புதன் தான். அப்ப அவர் ஆட்சி பலம் பெற்று இருக்கும் பொழுது கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெங்கும் வாழும் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி இந்த மாசம் என்னென்ன கிரகங்கள் எப்படி இருக்காங்க கோச்சார ரீதியா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். செவ்வாய் வந்து தன்னுடைய சொந்த வீட்டுல பலமா இருக்கிறார் 20ஆம் தேதி வரைக்கும். அதாவது மேஷத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார். அடுத்து சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ரிஷப வீட்டுல இருக்கிறார். ரிஷப வீட்டிலிருந்து 15ஆம் தேதி பாத்துட்டீங்கன்னா மிதுன வீட்டுக்கு போக போகிறார். புதன் தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய மிதுனத்திலே இருக்கிறார். 22ஆம் தேதி வரைக்கும் அங்கதான் இருக்க போகிறார். இந்த மாசம் குரு பயிற்சி ஆயிருக்கு. அதாவது 2ஆம் தேதி 1ஆம் தேதி வந்து குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கடக ராசியில உச்சம் பெற்று பயணம் நடத்த போகிறார் 1 வருட காலங்கள். அப்படி பார்க்கும்போது இப்ப ஆரம்ப காலகட்டங்களிலேயே குருவோடு சுக்கிரனும் சேர்ந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தோட செயல்பட போறாங்க. இத்தனை யோகங்களும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும், அதுவும் உங்க குறிப்பிட்ட ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பண்ணும் அப்படிங்கறத நாம இந்த வீடியோ மூலமா முழுமையாக பார்க்கலாம். மேஷ ராசி, உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய சொந்த வீட்டிலேயே ஆட்சி பலம் பெற்று இருக்காருங்க. இது மிகப்பெரிய யோகங்க. எப்படி என்னோட வீட்டுல நான் இருக்கேன், இது என்னுடைய வீடு, என்னை யாரும் எதுவும் கேட்க முடியாது, நான் தூங்குவேன், வேலை செய்வேன், வேலை செய்ய மாட்டேன், இது எல்லாமே என்னுடைய இஷ்டம் அப்படின்னு சொல்றது போல செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே மேஷத்துல பலமா இருக்கிறார். அதுவும் 20ஆம் தேதி வரைக்கும் அங்கதான் இருக்க போகிறார். உங்களுடைய வேலைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, 20ஆம் தேதிக்குள்ளேயே வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சாதகமா வரணும், ஒருத்தர் பார்க்க போகணும், ஒரு பணம் ஏதாவது நின்னு போச்சு, அந்த பண வரவு வருமா, நான் கொடுத்த பணத்துக்கு வந்து என்னை ஏமாத்திட்டு இருக்காங்க, ரொம்ப நாள் ஆச்சு, மறைந்த விஷயங்கள் எல்லாமே நிறைந்து வரக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அதே போல செவ்வாய் தன்னுடைய ராசிக்குள்ள இருக்கும் பொழுது கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும், எதையும் சமாளித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். சாதாரணமாவே மேஷ ராசிக்காரர்கள் பாத்துட்டீங்கன்னா தைரியமானவங்கன்னு அர்த்தம். மனதிற்குள்ள கொஞ்சம் பயம் இருக்கும், பட் வெளியே வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்ப தைரியமான ஒரு தோற்றத்தை கொண்டவர்கள் தான் இந்த மேஷ ராசிக்காரங்க. அப்படி பார்க்கும்பொழுது இப்ப இன்னும் தைரியம் அதிகமாகும். இன்னும் பல பேரை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். எது வந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா இளவரசி நடக்கிறப்போ ஃபர்ஸ்ட் அவர் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இந்த விரயம் பண்ணுவார். ஏன்னா இப்பதான் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருக்காரு, அதனால விரயத்தை பண்ணுவார். உங்க கையில வந்து கொஞ்சம் பணப்புழக்கத்தெல்லாம் ஸ்டாப் பண்ணுவார். இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு இப்ப மேஷ ராசிக்கு. ஆனா பயப்பட வேண்டியது கிடையாது. இப்போ இந்த மாசம் பாத்துட்டீங்கன்னா இந்த குருவும் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால மேஷ ராசிக்கு ஒரு ஜாக்பாட் மாதமாக இந்த மாதம் இருக்கும். அந்த பயம் எல்லாம் போய் உங்களுக்கு பணவரவு சூப்பரா இருக்க போகுது, தைரியம் அதிகரிக்க போகுது, பெயர் புகழ் மதிப்பு எல்லாமே அதிகரிக்க போகுது, இழந்த சொத்துக்களை மீண்டும் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமா வரும். செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் யாராலும் உங்களை அசைச்சிக்கவே முடியாது அப்படிங்கிறதுதான் மேஷ ராசிக்கு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா இந்த 20ஆம் தேதிக்கு மேல மேஷ ராசி வந்து ரிஷப ராசிக்கு போயிடும். அப்போ அதற்கு மேல பாத்தீங்கன்னா நீங்க போட்ட உழைப்புக்கு எல்லாம் 20ஆம் தேதிக்கு மேல ஒரு நல்ல பலன், பண வரவு. ஏன்னா 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம், 2ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானம். அப்ப பண வரவு வர்றது, குடும்பத்துல ஒற்றுமையா இருக்கிறது, சண்டை சச்சரவு எல்லாமே விலகிறது. அப்ப செவ்வாய் 8ஆம் அதிபதியாகி 2ஆம் வீட்டுக்கு போகும் பொழுது விபரீத ராஜயோகங்கள், திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் லாட்டரி யோகங்கள் இதெல்லாமே ஏற்படுறதுக்குமே இந்த மேஷ ராசிக்கு அமைப்புகள் உண்டு. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 4ஆம் வீட்டுல போய்
உச்சமாக இருக்கக்கூடிய குருவோட சேர்றாரு. எப்பவுமே ஒரு ஆட்சி பலம் பெற்ற கிரகத்தோடவோ அல்லது உச்ச பலம் பெற்ற கிரகத்தோடவோ ஏதாவது ஒரு கிரகங்கள் சேரும் பொழுது அதற்கு ஈக்குவலா பலனை கொடுக்கும். எப்படி நம்ம கூட இருக்கிறவங்க நல்லவங்களாக இருந்தா நல்ல பவரா இருந்தாங்கன்னா நம்ம அவரை பார்த்து அதே போல இருப்போம் இல்லையா, அல்லது அவருடைய சக்தி நமக்கு கொஞ்சம் வேலை செய்யும் இல்லையா, அவருடைய ஆரம் நமக்கு கொஞ்சம் வேலை செய்யும் இல்லையா. அது போலதான் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு முழு சுபகிரகம். அவரோட சேர்ந்து 2ஆம் அதிபதி பயணப்பட போகிறார் இந்த 1 மாத காலங்கள். அப்ப எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை உங்க ஜாதகத்துல ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகுது அப்படின்னா, பண வரவு தடை இல்லாம வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்கும். உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். அங்க போ, அங்க வா, இங்க வா அப்படின்னு என்ன நீங்க சொன்னீங்கனாலும், யாருகிட்ட என்ன பேசுனீங்கனாலும், நீங்க தப்பாவே சொல்லி கொடுத்தீங்கனாலும் நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல எல்லா விஷயங்களும் நடக்கும். இசை, பாட்டு இது சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அப்ப 7ஆம் அதிபதியே போய் உங்களுக்கு 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானத்தில் இருக்கிறார். 7ஆம் இடமும் கேந்திரம் தான், 4ஆம் இடமும் கேந்திரம் தான். கேந்திரம் அப்படின்னாலே பெருமாளுடைய ஸ்தானம்னு பெயர். திரிகோணம் அப்படின்னாலே லட்சுமி ஸ்தானம்னு சொல்லுவோம். கேந்திரங்கள் எல்லாமே பெருமாளுடைய அம்சம் பெற்ற ஸ்தானங்கள். அப்ப 7ஆம் அதிபதி 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். நல்ல வரன் அமைஞ்சு வரும். திருமணம் சார்ந்த விஷயத்துல இருந்து வந்து தடைகள் விலகும். கணவன் மனைவியில் இருந்து வந்து கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலக போகுது. ஏழரசனில நிறைய சண்டை சச்சரவு பிரச்சனைகள் எல்லாமே கணவன் மனைவிகள் வந்துட்டு இருக்கு இப்ப. சோ அதெல்லாம் விலக போகுது. கணவன் மனைவி நல்ல அந்யுன்யமா இருப்பீங்க. வாடிக்கையாளர்கள் நிறைய வரப்போறாங்க. வியாபாரம் செழிப்பா இருக்க போகுது. மந்தமாக இருந்த ஒரு தொழில் கூட இப்போ உங்களுக்கு நல்ல சிறப்பா செழிப்பா வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சமுதாய லெவல்ல ஒரு பெரிய லெவலுக்கு வரப்போறீங்க. அல்லது பெரிய லெவல்ல சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படும். அவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்து 3ஆம் அதிபதி புதன். இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய சொந்த வீட்டிலேயே மிதனத்துல இருக்கார். 3ஆம் அதிபதியும் அதே வீட்டுலதான் இருக்காரு. அப்ப 3 கூடையவர் 3ஆம் வீட்டுல இருந்ததுன்னா நிறைய கம்யூனிகேஷன் உங்களுக்கு, தொலை தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இது எல்லாமே உங்களுக்கு சீக்கிரட்டா இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிவர போகுது. நிறைய பேருடைய தொடர்புகள் ஏற்பட போகுது. நிறைய பேருடைய பழக்க வழக்கங்கள் ஏற்பட போகுது. புதிய நபர்களுடைய சேர்க்கைகள் ஏற்பட போகுது. அதே புதன் அங்க இருக்கிற வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சூப்பரா இருக்க போகுது. 3ஆம் இடங்கிறது கைப்பகுதிங்க. புதன் அங்க இருக்கும்போது கை நிறைய பணம் சேர போகுதுன்னு அர்த்தம். புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்து, படிப்பு, பணம் இது எல்லாமே புதன் தான். சோ புதன் 3ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது நிறைய இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய நோட் எழுதி வைப்பீங்க, நோட் பண்ணி வைப்பீங்க. என்னென்ன வீட்டுல என்ன செலவாகுது, என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன அப்படிங்கறது எல்லாமே நோட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். நிறைய வந்து உங்களுக்கு மயில் வந்து உங்க கண்ணுக்கு தெரியும். இந்த மாதத்துல கிளி நிறைய கண்ணுக்கு தெரியும். அதே போல பாத்துட்டீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். மலை மேல இருக்கக்கூடிய ஒரு முருகனுடைய கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இன்னும் நம்ம சொல்ல போகணும்னா திருவண்ணாமலை அண்ணாமலையாருடைய வழிபாடுகள் இந்த மாசம் செய்வதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. போக முடியல அப்படின்னாலும் இவருடைய நினைவுகளாவது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அவருடைய பிரசாதங்கள் ஏதாவது ஒரு வகையிலையாவது உங்களுக்கு வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் மேஷராசிக்கு ஏற்படும். 22ஆம் தேதி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா புதன் தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்க போறாருங்க. சோ வந்து கடன் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை அடைக்கிறதுக்கு உண்டான பண வரவு நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதியும் உங்களுக்கு குருவோட இருக்காரு. 6ஆம் இடம் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட கிரகம். அதுவே உங்களுக்கு புதன் தான். அப்ப அவர் ஆட்சி பலம் பெற்று இருக்கும் பொழுது கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்குங்க. இப்ப வேலையில பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப கடின உழைப்ப போடுவீங்க. பட் அவங்க உழைப்புக்கு உண்டான ஒரு நல்ல விஷயம் கிடைக்காது. அதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த பக்கம் செய்யலாமா இல்ல வேற ஏதாவது வேலைக்கு போய்க்கலாமா, நம்ம உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கல, ஊதியம் கிடைக்காட்டியும் பரவாயில்ல, ஒரு மதிப்பு மரியாதை சுத்தமா இல்ல, சுத்தமா மதிக்கவே மாட்டேங்கிறாங்க நம்ம என்ன செஞ்சாலும் அப்படிங்கிற எண்ணம் இப்ப மேஷராசிக்கு போயிட்டு இருக்கும். சோ இப்போ ஒரு இடமாற்றம் பண்ண வேண்டிய சூழ்நிலை உங்க ஜாதகத்துல இருக்கு கோச்சாரப்படி இந்த மாசம். அதுவே வேலை மாற்றமா இருக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. யாராவது வேலை மாற்றம் பண்ணலாம்னு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த மாதம் பண்ணுங்க. நல்ல வருமானத்தோட இதை விட உயர்ந்த பதவியாகவோ அல்லது இதை விட நல்ல வேலையோ, ஒரு இப்ப இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து அப்ப இருக்காத ஒரு சூழ்நிலையில ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு இப்ப கிடைக்கும். சோ மாற்றத்திற்குண்டான ஒரு வழி அப்படிங்கிறது மேஷ ராசிக்கு பிறந்துருச்சு. மாற்றத்தை எதிர்நோக்கி காத்துட்டு இருங்க. உங்களுக்கு இப்ப வரக்கூடிய மாற்றம் உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு நல்ல பாதையா இருக்கும். நீங்க இப்ப முள் மேல நடந்துட்டு இருக்கீங்க. இனி அடுத்தது வந்து இந்த மாற்றத்திற்கு அப்புறம் நீங்க மலர் மேல நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். சோ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே மேஷராசிக்கு முருகனுடைய அனுகிரகம் நிறைய இருக்கு. சோ சொந்த வீட்டிலேயே செவ்வாய் இருக்கிறதுனால ஏதாவது நீங்களே ஒரு வாண்டடா முருகன் கோயிலுக்கு போய் செவ்வரளி மாலையோ அல்லது செண்பக மாலையோ சாற்றி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் எல்லாமே விலகிரும். இந்த மாசம் ஒரு முறை ஏதாவது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு போங்க,
அல்லது ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை போங்க, அல்லது ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை போங்க. இந்த நாட்களை நீங்க போயிட்டு வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு முருகனுடைய அருள் இன்னும் இயற்கையாகவே முருகனுடைய அருள் நிறைய இருக்கக்கூடிய ராசி மேஷ ராசி. இந்த வழிபாடுகள் நீங்க இந்த செய்யும் பொழுது இன்னும் முருகனுடைய அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு பல மடங்காக கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அடுத்தது 5ஆம் அதிபதியான சூரியன், அவர் உங்களுக்கு 3ஆம் வீட்டுல இருக்கார். அதாவது 15ஆம் தேதிக்கு மேல வரப்போகிறார். அது வரைக்கும் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு வருமானம், குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண போறீங்க. குழந்தை இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி சில காலகட்டங்கள் உங்களுக்கு இப்ப வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் இருந்திருக்கும். சோ இந்த சூழ்நிலைகளை விலக போகுது. இப்போ நீங்க குழந்தைகள் என்ன கேட்கிறாங்களோ அதெல்லாம் இப்ப நீங்க வாங்கி கொடுக்க போறீங்க. அவங்களுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி பண்ண போறீங்க. குலதெய்வம் சூப்பரா இருக்குதுங்க இந்த மாசம். சோ குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மாசம் மேஷ ராசிக்காரர்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரீங்க, ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும். ஒரு குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும். கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள் இதெல்லாம் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த மேஷ ராசிக்கு உண்டு. சோ மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால கொஞ்சம் உயர் பதவிக்கு போறதுக்கு கொஞ்சம் தடுமாற்றங்கள், தடைகள், தாமதங்கள், அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு பயம், பதட்டம் இதெல்லாம் இருந்துட்டு இருக்கும். பட் இப்ப நீங்க தைரியமா எடுத்து வைப்பீங்க. ஏன்னா ராசி அதிபதி ராசியில இருக்காரு இல்லையா, எட்டு வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோட தான் நீங்க இப்போ இந்த மாசம் கிளம்ப போறீங்க. சோ மேஷம் அருமையாக இருக்க போது, பயப்பட வேண்டிய அவசியங்களே கிடையாது. குரு பகவான் 4ஆம் வீட்டுக்கு வந்திருக்காரு. 4ஆம் இடத்துக்கு வந்தாலே வீடு சார்ந்த பிரச்சனைகள், தொழில் சார்ந்த பிரச்சனைகள், அதே போல வண்டி வாகனங்கள் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாமே விலக போகுது. உங்களுடைய ஆரோக்கியம் சூப்பரா இருக்க போகுது. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய யோக பயிற்சியாக மாறும். சனி 12ல இருக்கிறார். குரு பார்வை பெறப்போகுது. இப்பவே குரு சனி பார்வை அப்படிங்கிறது பொருளாதார வளர்ச்சியை வளர்த்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. சனி அங்க இருக்கும் பொழுது சுப விரயத்தை கொடுப்பார். குரு பார்வை விரயம் பண்ணாம இருக்காது. சனி பகவான் அங்க இருக்கிறது விரயம் பண்றதுக்கு தான். குரு பார்க்கும் பொழுது ஒரு சுப விரயமாக உங்க குடும்பத்துல நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இந்த வருடங்களே இருக்கு. சோ இப்ப பாத்துட்டீங்கன்னா அதற்குள்ளான பண வரவுகள் எல்லாமே வரப்போகுது. கொஞ்சம் வரக்கூடிய பணத்தை கொஞ்சம் சேமிச்சு வச்சுக்கோங்க. மணி ஃப்ளோ சூப்பரா இருக்க போகுது. ஏன்னா இந்த ஒரு வருடம் தான் கொஞ்சம் உங்களுக்கு மணி ஃப்ளோ அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. அதுவும் இந்த மாசம் பாத்துட்டீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே நல்ல பண வரவை கொடுக்கக்கூடிய மாதம் அப்படிங்கிறது இருக்கு. மேஷ ராசிக்கு இந்த மாதமும் அடுத்த மாதமும் பண வரவு அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்கும். அதே போல இந்த மாதத்தில் வரக்கூடிய பணம் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா ஹேண்டில் பண்றதுக்கும் சீக்கிரமா வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. விபரீத ராஜயோகம் எல்லாமே மேஷ ராசிக்கு உண்டு. முருகனுடைய அருளால இந்த மாதம் உங்களுக்கு எப்பொழுதுமே இனிமையாக இருக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். மேற்படி பாத்துட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே தசாபுத்தி ரீதியாக சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.